வணக்கம். ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி, ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து. நம்ம தினம் ஒரு 11 ஜாதகம் அப்படிங்கிற கணக்குல ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல 28ஆம் தேதி பிறந்தவங்களோட அமைப்பு, அது 10ஆவது மாசத்துக்கு உண்டான அமைப்பு. 28/10/1993 உண்டான ஜாதகம், அதாவது 4வது ஜாதகமா இப்போதைக்கு பார்க்கலாம். இன்னையோட உங்களுக்கு வயசு 32 வயசு முடியுதுங்க. நீங்க பிறந்தது வியாழக்கிழமை. வியாழன்னாவே நல்ல குணவான் அப்படின்னு அர்த்தம். அடுத்தவங்களுக்கு உதவுற மனப்பான்மை, இளகிய மனது. சரிங்களா? உங்கள்ட்ட 10 பைசா இருக்காது. எவனா வந்து கேட்டானா வைங்க, என்ன பண்ணுவீங்க தெரியுமா? கடனை வாங்கி கொடுத்துருவீங்க. கடைசியில அவன் கொடுக்க மாட்டான். வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது உண்டு. வியாழக்கிழமை நீங்க பிறந்திருக்கீங்களா? கடன் கொடுக்காதீங்க. உங்களுக்கு வராது. சரிங்களா? சரி, ஓகே. நீங்க பிறந்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல. அதாவது மீன ராசியில நீங்க பிறக்குறீங்க. இதுவும் சனியோட சாரம். இது வியாபாரத்துக்கு கொஞ்சம் ஆகிறது கஷ்டம். அப்படின்னா நீங்க வியாபாரம் பண்ணாம இருக்கிறதே சிறப்பு. ஏன்னா எல்லாம் கடனை கொடுத்துருவீங்க. கடைசியில உங்களுக்கு பேர் மிச்சமாகிறது இளிச்சவாயன் அப்படிங்கிற பேர் தான். ஏன்னா சனியோட குரு சேரும்போது அங்க தொழில் வாய்ப்பை கொஞ்சம் கெடுப்பாங்க அப்படிங்கிறது தான் கணக்கு. கொஞ்சம் தொழிலை நீங்க கரெக்டா பார்த்து, அப்படி சொந்த தொழில் வச்சிருந்தா கடனும் கொடுக்காம நீங்க பாருங்க. மற்றபடி எல்லாம் பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு பேர் கிடாது. இதனாலதான் பேர் கெடும். வீட்டிலேயே உங்களை சொல்லுவாங்க இளிச்சவாயன்னு சொல்லி. அந்த நிலைமை உங்களுக்கு வந்துடும். கொஞ்சம் கவனமாயிருங்க. சரி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா மீனராசி. கடல் கடந்து வியாபாரம் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா வேணா உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்க கடல் கடந்து தாராளமா போகலாம். வருமானம் ஈட்டலாம். கடல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். இதெல்லாம் நீங்க பிறந்த நாளுக்கும் நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன். நீங்க பிறக்கும் போதே சனி தசை ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு புதன் தசை தான் வரும். புதன் காதல்காரகன். கரெக்டா அந்த வயசுல வருது. அப்படின்னா காதல் நல்லா உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. மீனராசி அப்படின்னாவே நமக்கு மீன்கள்லாம் அழகா தெரியும். அது மாதிரி நீங்களும் அப்போ அழகா தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்தது கேது. ஏன்டா மறுபடியும் இவ்வளவு கட்டணும் அப்படின்னும் சில சமயம் உங்களுக்கு என்ன வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துருக்கலாம். இப்போதைக்கு ஓடிட்டு இருக்குது சுக்கிரதசை. இந்த சுக்கிரதசை 20 வருஷம் நடக்குது. 7 வருஷம் கேது முடிஞ்சு 20 வருஷம் சுக்கிரதசையை அனுபவிக்க போற நீங்க தனுசு லக்கணம் மீன லக்கணத்துல பிறந்திருந்தா உங்களுக்கு இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கிறது பாதகம் தான். இந்த 2 லக்கணத்துக்காரங்க கொஞ்சம் கவனமா இருங்க. 100% பாதகத்துல போய் உட்காருவீங்க. அதாவது ஏமாறுவீங்க. வேண்டாத பிரச்சனையில போய் மாட்டுவீங்க. உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேர் வரும். குடும்பத்துல சண்டை வரும். சில சமயம் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலையும் கொடுத்துரும். அப்படிங்கிறதையும் நீங்க கவனமா எடுத்துக்கணும் இந்த சுக்கிரதசையில. சரிங்களா? இளகிய மனசு உங்களுக்கு இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்புங்கனால உங்களை எல்லாரும் ஏமாத்தக்கூடிய தன்மைக்கு இது கொடுத்துரும். கொஞ்சம் கவனமா இருக்க. அது ரொம்ப நல்லது. அது இந்த தேதியில பிறந்தவங்க 28/10/1993 பிறந்தவங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா கொடுக்குங்க. நாடி முறைப்படி நம்ம பார்த்தோம்னா சுகிலம் கொஞ்சம் பாதிக்கப்படும். அதனால உயிரணுக்கள் கொஞ்சம் பாதிக்கப்படும். சில சமயம் சில பேர்த்தோட ஜாதகத்துல அவங்க பிறந்த நேரத்தை பொறுத்து குழந்தை பாக்கியம் கொஞ்சம் லேட் ஆகக்கூடிய அமைப்பை இந்த இது கொடுக்கலாம். மனைவி கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறதுனாலையும் மற்றவங்களை வேணா வேலை வாங்குவாங்க, நோயாளி தன்மையை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் கொஞ்சம் மனைவி கவனமா பார்த்துக்கிறது நல்லது. பிள்ளையார் வழிபாடு எடுத்துக்கிட்டு இருந்தா இந்த இந்த பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் போகுங்க. அவ்வளவுதான். பிரம்மகத்தி தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. நான் தான் சொன்னேனே, நீங்க ஊருக்கு உழைக்கிறது சரிங்களா, பணங்காசு கையில வச்சிருக்கக்கூடிய அமைப்பை தடை பண்ணும் அப்படின்லாம் அந்த அமைப்பு தான். கொஞ்சம் சோர்வுத்தன்மையை உங்களுக்கு கொடுத்துரும் இயற்கையிலேயே. நீங்க குண்டா இருக்கக்கூடிய தன்மையை இது கொடுக்கும். சரிங்களா? கொஞ்சம் குண்டா இருப்பீங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஆனா அதிகாரத்துக்கு சொந்தக்காரர். எங்க போனாலும் தனக்கு முதல் மரியாதை கிடைக்கணுங்கிறதுக்காக முந்திரி கொட்டை வேலையெல்லாம் செய்வீங்க. ஏன்னா தண்ணி என்ன பண்ணுவோம்? வேகமா போகும். எங்க பள்ளம்லாம் இருக்குதோ அங்க வேகமா போகும். தனக்கு கிடைக்கிற இடத்துல தனக்கு ஒரு பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக நீங்க அந்த வேலையில செய்வீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். தந்தை வழி சொத்துக்களையும் இது கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை கொஞ்சம் வரும். பல காதல் தோல்விக்கு அப்புறம் தான் ஒரு காதல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு உண்டு. முதல் காதல்லையே நான் திருந்திடுறையா, இதுக்கு மேல வேணாயான்னு நினைச்சா, ஏன்னா குருவோட நட்சத்திரம் இல்ல, குருவோட நாள் இல்ல, சனியோட நட்சத்திரம் இல்ல. அதனால ஒரு காதல்லையே இதுக்கு மேல போதும்டா, இது வேணாண்டா, நம்ம வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சா அது வேற. சரிங்களா? படிப்பு தடபடக்கூடிய அமைப்புல இருக்கு. இல்லைன்னா படிப்பு வேற ஸ்கூல்ல படிக்க வேண்டிய சூழ்நிலையும் இது கொடுத்துருக்கலாம் முதல்ல. கண்ணுல
இடது கண் நல்லா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு உண்டு. செரிமான கோளாறு பிரச்சனையை அடிக்கடி சந்திப்பீங்க. அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்து கர்ப்பப்பைய எடுக்கிறது வரைக்கும் இழுத்துட்டு போலாம் கவனமா இருக்கு. இல்லைன்னா அம்மா நோயாளி தன்மையோட இருப்பாங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரி, இது மட்டும் தான் இருக்குதா அப்படின்னா, பெண்களுக்கு உண்டான அமைப்பை பார்த்தோம்னா, உங்களுக்கு வேண்டாத கெட்ட பேரும், நீங்களே உங்களுக்கு நோயாளித்தன்மை அப்படிங்கிற அமைப்பையும் ஏற்படுத்திக்குவீங்க. அதாவது முறையா வீட்டு வேலை செய்யாம, உடம்பு பருமனா போயி, அதனால உடல் உபாதைகளையோ, இல்லைன்னா சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை இது கொடுத்துரும். கொஞ்சம் சோர்வுத்தன்மை இயற்கையிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க கையில பணமும் கொஞ்சம் தங்காது. அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. சரிங்களா? சூரியன் செவ்வாய் இளமையில திருமணம் உங்களுக்கு பண்ணியிருக்க கூடாது. இளமையில திருமணம் பண்ணவங்க சில சமயம் விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேரை நீங்க எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறதையும் கவனமா புரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஒரு நாளாவது உங்க வாழ்க்கையில அந்த பேரை சந்திச்சிருவீங்க அப்படிங்கிறது இந்த தேதியில பிறந்தவங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கும் தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை இது கொடுத்துரும். சரிங்களா? இன்னும் இந்த ஜாதகம் பத்தி வேறு எதுவும் தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். ஜோதிடர் முனி உங்களுக்காக காத்திருக்கிறார். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.